வெல்கம் டு ஜெய்சாய்டீன் பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காமன்வெல்த் அட்டார்னி ஜெனரல் சொலிசிட்டர் ஜெனரல் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, புதுடெல்லி. காமன்வெல்த் சட்டக்கல்வி சங்கத்தின் காமன்வெல்த் அட்டார்னி ஜெனரல் மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் மாநாடு 2024 இந்த மாநாடு நடந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் நடைபெற்றது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த மாநாட்டின் கருப்பொருளானது பார்த்தீங்கன்னா நீதி வளங்களில் எல்லை கடந்த சவால்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட புதிய ஆய்வு கப்பல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, INS சந்தாயக். கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிப்பில்டர் இன்ஜினியர்ஸ் நிறுவனமானது உருவாக்கியுள்ள INS சந்தாயக் ஆய்வு கப்பலானது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு கப்பலானது பார்த்தீங்கன்னா கடல் படுகை மற்றும் பக்கவாட்டு பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் முதலாவது உலகளாவிய வாகன கண்காட்சி 2024 எங்கு தொடங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டெல்லி. நாட்டின் முதலாவது உலகளாவிய வாகன கண்காட்சி 2024 இந்த கண்காட்சியானது பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்வாரிலால் புரோஹித் எந்த மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பஞ்சாப். பஞ்சாபின் ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தற்போது பஞ்சாபின் ஆளுநர் மற்றும் சண்டிகர் நிர்வாகி ஆகிய பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். இவர் 2016 முதல் 2017ஆம் ஆண்டு வரைக்கும் அஸ்ஸாமின் ஆளுநராக பதவி வகித்தார். மேலும் 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழகத்தின் ஆளுநராகவும் பதவி வகித்திருக்காரு. இவர் 3 முறை மக்களவை உறுப்பினராகவும் 2 முறை MLAவாகவும் பதவி வகித்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் எந்த நாட்டில் இந்தியாவின் UPI அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரான்ஸ். இந்திய பண பரிவர்த்தனை தொழில்நுட்பமான UPI ஆனது தற்போது பிரான்ஸ் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா பிரான்சின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஈஃபில் டவரில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது ஈஃபில் டவரை காண செல்லும் இந்திய பயணிகள் அதற்கான கட்டணத்தை தங்கள் மொபைலில் உள்ள UPI செயலி மூலம் ரூபாயிலேயே செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், மலேசியா, நேபாளம், பூடான் உள்ளிட்ட நாடுகள் UPI மூலம் பரிவர்த்தனை செய்யும் முறையை அறிமுகம் செய்துள்ளன. இந்த UPI பரிவர்த்தனை முறையானது 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவுக்கு எந்த நாடானது 31 MQ-9B ராணுவ ட்ரோன்களை விற்பனை செய்வதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. இந்தியாவுக்கு 31 MQ-9B ராணுவ ட்ரோன்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்காவானது ஒப்புதல் அளித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக புற்றுநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 4. பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளானது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, நோய் தடுப்பு முறைகள் மற்றும் நோய்க்கான சிகிச்சை முறைகளை பரப்புவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா டுகெதர் வி சேலஞ்ச் தோஸ் இன் பவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.